வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், வசூலில் பின்னி எடுத்த கமலின் 14 படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல் நடித்த பல படங்கள் 100 நாட்கள் ஓடியிருக்கின்றன. ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்றால் அதில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. இப்பொழுது கமல் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கமல் தனி கதாநாயகனாக நடித்த பிறகு வந்த படங்களிலிருந்து பார்ப்போம். 1977 16 வயது நிலை சூப்பராக ஓடி 200 நாட்களுக்கு மேலே ஓடிய படம். 1978 சிகப்பு ரோஜாக்கள் வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்றது. 1979 கல்யாணராமன் 150 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1980 குரு நல்ல வசூல் பெற்ற சூப்பர் ஹிட் படம். 1982 வாழ்வே மாயம் மிக பெரும் வெற்றி பெற்ற படம். 1982 சகலகலா வல்லவன் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலில் பின்னி எடுத்த படம். 1983 தூங்காதே தம்பி தூங்காதே சூப்பராக ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1985 ஒரு கைதியின் டைரி வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1987 நாயகன் வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1989 அபூர்வ சகோதரர்கள் வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1992 தேவர் மகன் வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். 1996 இந்தியன் மிக பெரும் வசூல் பெற்ற படம். 1996 அவ்வை சண்முகி நல்ல வசூல் பெற்ற படம். 2000 தெனாலி நல்ல வசூல் பெற்ற படம். இந்த 14 படங்களும் கமல் நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களாகும். அதற்காக மற்ற படங்களெல்லாம் வசூல் இல்லை என்று அர்த்தமல்ல. இந்த படங்களுக்கு பிறகுதான் மற்ற படங்கள். சரி வஸ், இந்த கண்டென்ட் இத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.